ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து புதிய ஒரு வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஊரக வளர்ச்சி துறையிலிருந்து புதிய ஒரு வேலைவாய்ப்புக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. 22/1/2026 அன்னைக்கு தாங்க இந்த ஒரு அரசாணையை கொடுத்திருக்காங்க ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி வேகன்சி நிரப்ப போறாங்க, அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது மேலே மூன்றாவதாக படிக்கப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரின் கடிதத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மாவட்ட அலகுகள் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள அரசு மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைப்பின் கீழ் ஊதியம் வழங்கப்படும் ஈப்பு ஓட்டுநர், பதிவரை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் ஆகிய 709 காலி பணியிடங்களை நிரப்பிடும் பொருட்டு இப்போதைக்கு உங்களுக்கு பணியாளர் குழுவின் ஒப்புதல் பெற்று தருமாறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் அரசு கேட்டுக்கொண்டிருக்காரு. அதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையரின் கருத்துருவானது அரசால் நன்கு ஆய்வு செய்யப்பட்டு உரிய ஆய்வுக்கு பின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் மாவட்ட அலுவலர்களின் உள்ள கீழ்காணும் 29 மாவட்டங்கள்ல வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓட்டுநர், பதிவழி எழுத்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் 3 சேர்த்து 597 வேக்கன்சியும், இரவு காவலர் மற்றும் தனியா 112 வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க. இரவு காவலருக்கு மட்டும் இப்போ அதை தனியா நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்க 597 வேக்கன்சி இருக்கு பாருங்க, இப்ப அதை நிரப்பிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மாவட்ட வாரியாக வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநருக்கு 5 வேக்கன்சி, பதிவரை எழுத்தர் 1 வேக்கன்சி, அலுவலக உதவியாளர் பார்த்தா 3 வேக்கன்சி, மொத்தமா 9 வேக்கன்சி. இது அரசு தரப்பு. அப்புறம் ஒவ்வொரு ஒன்றிய தரப்பு வைசா ஓட்டுநருக்கு 3 வேக்கன்சி, பதிவரை எழுத்தருக்கு 3 வேக்கன்சி, அலுவலக உதவியாளர் அந்த மாதிரி. அரசு தலைப்பு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்ல வேலைவாய்ப்பு இருக்கும், ஒன்றிய தரப்பு அப்படின்னா ஒன்றிய வாரியாக வேலைவாய்ப்பு இருக்கும். காஞ்சிபுரம் 19 வேக்கன்சி, செங்கல்பட்டு 13 வேக்கன்சி, திருவள்ளூர் 48, கடலூர் 42, கள்ளக்குறிச்சி 21, வேலூர்ல 19 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 24 வேக்கன்சி, திருவண்ணாமலை 26, சேலம்ல பார்த்தா வேக்கன்சி இல்ல, நாமக்கல்ல 22 வேக்கன்சி, கிருஷ்ணகிரியில் 5, ஈரோடுல 44, கோயம்புத்தூர்ல 3 வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. திருப்பூர்ல 8 வேக்கன்சி, தஞ்சாவூர்ல 35, நாகப்பட்டினம் 1, திருவாரூர்ல 7 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 15, கரூர்ல 24, அரியலூர்ல 9 வேக்கன்சி, புதுக்கோட்டையில 37, மதுரையில 21 வேக்கன்சியும், தேனி மாவட்டத்தில் 23 வேக்கன்சியும், ராமநாதபுரம்ல 2 வேக்கன்சி, விருதுநகர்ல 28 வேக்கன்சி, சிவகங்கையில 43 வேக்கன்சி, தென்காசியில 36 வேக்கன்சி, தூத்துக்குள்ள 3, கன்னியாகுமரி 4, அதுக்கப்புறம் கடைசியா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இயக்கத்தை ஒரு 15, டோட்டலாம் 597 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அப்டேட் பார்த்தா இவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுருக்கமா அறிவிச்சிருக்காங்க பாருங்க. ஈப்பு ஓட்டுநர்ல மொத்தமா 61 வேக்கன்சி, அரசு தரப்புல, ஒன்றிய தரப்புல 59, பதிவரை எழுத்தர் 14 வேக்கன்சி, ஒன்றிய தரப்பு 42 வேக்கன்சி, அலுவலக உதவியாளர் அரசு தரப்புல 103, ஒன்றிய தரப்புல 419, டோட்டலாம் 597 வேக்கன்சி இருக்கு. மேலும் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள 112 இரவு காவலர் பணியிடத்தை நிரப்பிடும் பொருட்டு மேலே ஒன்றாவதாக படிக்கப்பட்ட அரசாணையின்படி நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையினருக்கு வெளியிட்டிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வேக்கன்சி இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணைப்படி 597 வேக்கன்சி நிரப்பிக்கொள்ள அனுமதி வழங்கி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை 22/1/2026 அன்னைக்கு இந்த அரசாணையை பார்த்தோம் கொடுத்துருக்காங்க. அரசாணை நம்பர் 1 தான் அறிவிச்சிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 112 வேக்கன்சி இருக்க பாருங்க, இரவு காவலர், அதை தனியா நிரப்புக்கோங்க அப்படின்ற மாரி ஒரு அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. அது தனியா பார்த்தா உங்களுக்கு வரும், நோட்டிபிகேஷன் வரும். அதே மாதிரி அதுக்கு தனியா ஜிஓ பார்த்தா அனுப்பியிருப்பாங்க. அதுக்கு தனியா ஜிஓ நான் இன்ஃபார்ம் பண்றேன். இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிரப்புவதற்காக அரசாணை கொடுத்துறாங்க. இன்னும் ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ள இந்த வேலைவாய்ப்பு நிரப்புவதற்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்தா இந்த ஜாப்க்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க.
மொத்தமாக 365 வேகன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து 9வது மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணி ரிசல்ட் எல்லாமே போஸ்டிங்கே போட்டாங்க. மீண்டும் இப்போ வந்து ஒரு 519 வேகன்சி இருக்குது அப்படின்னு மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணால் போதுமானதுங்க. டிரைவருக்கும் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. நைட் வாட்ச்மேனுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுமானது. ரெக்கார்ட் கிளர்க்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் மினிமம் வந்து 18, அதிகபட்சமாக ஓசிக்கு 32, பிசி எம்பிசிக்கு 34, எஸ்சிஎஸ்டி 37 வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து 15,800 ரூபாய், நைட் வாட்ச்மேனுக்கும் 15,700 ரூபாய், ஜீப் டிரைவர் மற்றும் ரெக்கார்ட் கிளர்க்கு 15,900 ரூபாய் கொடுக்குறாங்க. டைரக்ட் இன்டர்வியூ வச்சு தாங்க செலக்ஷன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு இதுதான் அரசாணையில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அஃபிஷியலாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும்.